பேரன்புமிக்க யூடியூப் அன்பர்களே, உங்கள் அன்பன் வள்ளலார் சுந்தர் தங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கும் மதிப்பு கொடுத்து கவனித்து எனக்கு வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும், கொடுக்க போகும் அன்பர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அன்பர்களே, இந்த உலகில் பல கெட்ட பழக்கங்களால் நாம் துன்பப்படுகின்றோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று பலவாறு சொல்லுகின்றார்கள். தற்போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கள்ளக்குறிச்சியில் நடந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிவியை பார்த்திருப்பீர்கள். எத்தனை தாய்மார்கள் அங்கு அவதியுற்றார்கள், எப்படி கதறினார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அன்பர்களே, இப்பொழுது நான் பேசுவது உங்களுக்காக, குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்ட உங்களுக்காக. சகோதரர்களே, சகோதரிகளே, தயவு செய்து உங்கள் காலில் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு வயதோ எதுவுமே தேவையில்லை. இதுக்கு என்ன தகுதி தேவை? வள்ளல் பெருமான் சொல்கின்றார், ஏற்றாலே இழிவென என்றெண்ணாதீர் உலகீர். ஏற்றுக்கிட்டா நமக்கு கேவலம் இல்லையா என்று நினைக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு இடம் சொல்கின்றார் வள்ளல் பெருமான், முகம் அறியார் போல் இருந்தீர், முகம் அறியார் போல் இருந்தீர், என்னை அறிகிறோ அருட்சித்திரலாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே, சித்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே என்று சொல்கின்றார். நாயாய் பறைகின்றேன் என்று சொல்கின்றார். அன்பர்களே, சில நேரங்களில் நாம் பேசுவது நாய் குறைப்பது போல தெரியும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம் வீட்டிற்கு காவல் காக்கும் நாய் ஏன் இரவெல்லாம் குறைத்து கொண்டிருக்கின்றது? அது அதற்காக பயந்து குறைக்கின்றதா, நம்ம பாதுகாப்புக்காக குறைக்கின்றதா என்பது முக்கியமல்ல. ஆனால் திருடன் வரமாட்டான். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்கின்றார், நாயாய் பறைகின்றேன் இறைவா அருட்பெரும் ஜோதி. அன்பர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் சில நேரங்கள் சில நல்லுணர்வுகளுக்கு ஆட்பட்டு விடுகின்றேன். நீங்கள் அதை பொருட்படுத்தாதீர்கள். தொடர்ந்து சிந்தனைக்கு வாருங்கள். அன்பர்களே, ஒரு வீட்டில் சிறு சிறு குழந்தைகள் இருக்கின்றன. அந்த சகோதரி தன்னுடைய கணவன் வேலைக்கு சென்றவன் வரும்போது நல்ல உணவோடும் நல்ல பலகாரங்களும் வாங்கி கொண்டு வருவார் என்று எண்ணி இருந்திருப்பாள் அல்லவா? அந்த சகோதரியின் நிலையை எண்ணி பாருங்கள். அன்பர்களே, மீண்டும் 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 உங்களிடம் நான் கொண்டாடி கேட்பது இதுதான். தன்னுடைய கணவன் நல்ல நிலையில் வருவார் என்று அல்லவா அந்த சகோதரி நினைத்திருந்தால், பிணமாக வருவது நியாயமா? ஜடப்பொருளை விட்டு விட்டு உயிரை நீங்கள் எடுத்து சென்று விடுகின்றீர்கள்.
அவள் நிலைமை என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நினைக்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குகின்றது, துடிக்கின்றது. தீப்பொறியாய் எரிகின்றது. நண்பர்களே, ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், கேளுங்கள். அந்த கேவலமான தொழிலில் இனி நீங்கள் சத்தியம் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சேர மாட்டேன், குடிப்பவர்களோடு சேர மாட்டேன். என் மனைவி, என் குழந்தைகளை, ஊரில் உள்ள பெரியோர்களை மதித்து வாழ்வேன். அவர்களை நான் அனாதையாக விட்டு செல்ல மாட்டேன் என்று கங்கணம் கட்டிக்கொள்ளுங்கள். பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய செழிப்பை. அன்பர்களே, நான் பேசுவது கூட சில நேரங்கள் குடிகாரனை போலத்தான் தெரியும். நான் எப்பொழுதுமே ஒரு சன்மார்க்க மயக்கத்திலே இருக்கின்றேன். அதனால் என்னவோ தெரியவில்லை, எனக்கு அது கூட தேவையில்லாத விஷயம்தான். மயக்கத்திலிருந்து எதையும் சாதிக்க முடியாது அன்பர்களே. மயக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள், துன்பத்திலிருந்து வெளியே வாருங்கள், இன்பத்தை குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இதற்கு மேலே என்னால் பேச முடியவில்லை. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் விட்டு விடுகின்றேன். எனக்காக நீங்கள் இந்த குடிப்பழக்கத்தை விட்டு விடுவீர்கள் என்றால் எனது வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறினதாக நான் நினைப்பேன். இந்த உலகில் யார்தான் நிலையாக வாழ்கின்றனர்? எண்ணி பாருங்கள் அன்பர்களே. வாழும் காலம் கொஞ்சம் காலமாக இருந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்காக வாழுங்கள். சுயநலத்தை தூக்கி எறியுங்கள். மயக்கத்தை தூக்கி தள்ளுங்கள். அவைகளால் ஒரு பயனும் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்கின்றார், உம்மால் ஒரு பயணம் வேண்டுகிறேன். உங்களால் ஒரு பயணம் எனக்கு வேண்டாங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்குங்க, போதும், நீங்கள் நல்லா இருக்கலாமே என்று சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான். ஆகவே அன்பர்களே, இதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை. உங்கள் மனைவியை பாருங்கள், உங்கள் தாயை பாருங்கள், சிறு குழந்தைகளை பாருங்கள். கை குழந்தையை கொஞ்சி விட்டு செல்லுகின்றீர்கள். மீண்டும் நீங்கள் வர வேண்டாமா? அந்த குழந்தையோடு கொஞ்சம் வேண்டாமா? மனைவியின் முகத்தில் இன்பத்தை காண வேண்டாமா? அன்பர்களே, வாழ்க்கையின் ரகசியமே இதுதான். எவன் ஒருவன் தன் மனைவியை நன்றாக வைத்துக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான ஆண்மகன். எவன் ஒருவன் தன்னை சுற்றியுள்ள உறவினர்களை பாதுகாக்கின்றானோ அவன்தான் உண்மையான ஆண்மகன். பாருங்கள், இறைவனின் அருளாட்சி நடக்கின்றது. நாம் அவன் பக்கம் செல்வோம், அந்த இறைவன் நமக்கு அருள் செய்வார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் திருந்துவது மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களையும் திருத்துங்கள். இன்று பல வழிகள் இருக்கின்றன, சென்று பாருங்கள், வழி கிடைக்கும். ஆனால் உங்கள் மனத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். குடிப்பதற்கு முன்பு, பின்பு இல்லை. பின்னால் அது சென்றுவிடும் சாக்கடைக்கு. முன்னாலேயே யோசியுங்கள். ஒரு பலாப்பழத்தை அறிய வேண்டும் என்ற என்ன செய்கின்றீர்கள்? கையில் எண்ணெயை தடவி கொள்கின்றீர்கள், ஒட்டுவதில்லை. அதே போலதான் இதில் எண்ணெய் தடவ வேண்டிய வேலையெல்லாம் அல்ல. உங்கள் மனதில் நல்ல எண்ணத்தை விதையுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எது நல்லது கெட்டது என்பது தெரியும்.
வள்ளுவர் சொன்ன 10 குறளை கல்லுண்ணாமை என்ற தலைப்பில் சென்று பாருங்கள், சற்று படியுங்களேன். நம்ம சான்றோர்கள் எல்லாம் நமக்காகத்தான் பாடி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நம்மை. நாம் உண்மையாக இருக்கும்போது அவர்கள் நமது உச்சியில் வந்து உட்கார்ந்து நமக்கு அனைத்து வழிகளையும் காட்டிக்கொண்டு செல்வார்கள். அந்த ஞானிகளை நம்புங்கள், வள்ளல் பெருமானை நம்புங்கள், வள்ளுவரை நம்புங்கள், திருமணத்தை கொடுத்த திருமூலரை நம்புங்கள், சான்றோர்கள் அனைவரையும் நம்புங்கள். சிவவாக்கியார் பாடியுள்ளார். பாடல்களை பாருங்கள், கேளுங்கள், அதோடு சேர்ந்து படியுங்கள். நல்ல திருநாமங்களை சொல்லும்போது நம்மிடம் உள்ள தீய பழக்கங்கள் வெளியே சென்று விடுகின்றன. ஓம் நமச்சிவாயா என்று சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுங்கள், ஏசப்பா என்று சொல்லுங்கள், அல்லாவே எங்களுக்கு வழிகாட்டு என்று சொல்லுங்கள். உண்மையாக உங்கள் பிரார்த்தனை இருக்குமானால் நீங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவீர்கள். இது என் நம்பிக்கை. அன்பர்களே, நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். சொல்லுவதற்கு மட்டும்தான் என்னால் முடியும். அது உங்கள் உள்ளத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவருள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நினைத்ததை சாதிக்க முடிகின்றது. நீங்கள் இவ்வாறு திருந்திருக்கிறேன் உங்கள் வார்த்தைகளை கேட்டு என்று சொல்வீர்கள். ஆனால் நான் அப்பொழுது பாடுவேன், நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் நான் என்று பாடுவேன். உங்கள் மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, இன்று சற்று நேரத்தை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் எவ்வாறாகிலும் எவ்வித தந்திரத்தினாலாகினும் மக்களை நம் வசப்படுத்த வேண்டும். கல்லுண்ணாமை மட்டுமல்ல அன்பர்களே, புலால் உண்ணாமையும் வேண்டும். நான் இதற்கு முன் வீடியோவில் இதை சொல்லியிருக்கிறேன். இவை ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளவை. ஒரு சிறிய கதையை சொல்லிவிட்டு நாம் முடித்துக்கொள்வோம். அன்பர்களே, ஒரு இடம் சென்று ஏதாவது ஒரு பழக்கத்தை செய்யுங்கள். ஒன்று குடியுங்கள், அல்லது கொலை செய்யுங்கள், அல்லது இந்த பெண்ணை கற்பழியுங்கள் என்று சொல்லுகிறாராம். அப்பொழுது அவர் யோசித்தாராம், எந்த இது செய்தால், எந்த பாவத்தை செய்தால் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு. கொலை செய்ய வேண்டாம், தப்பு. ஐயோ பெண்ணு, ஐயோ அது இன்னும் கொடுமை, செய்ய வேண்டாம், தப்பு. குடித்தா நம்மளை மட்டும்தானே பாதிக்கும், பரவாயில்ல சாப்பிட்லாம், கல் கொடுங்க, குடிச்சாராம். நண்பர்களே, மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டார். பெரிய பாவம் என்று சொன்ன கொலையை செய்தார். மயக்க நிலை, பெண்ணை கற்பழித்தார். முடிந்ததா? இந்த ஒன்று எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அறிவை மங்க செய்கின்றது. அன்பர்களே, எவ்வாறு நிமிர்ந்து நிற்பீர்கள்? கல் குடித்தவர்கள் நீங்களே பாருங்களேன், நீங்கள் குடிக்காமல் இருந்து பாருங்களேன், அவர் எவ்வாறு தள்ளாடி செல்கின்றார். அவர் பக்கத்தில் யாராவது நிற்க விரும்புகிறார்களா? துர்நாற்றம். அன்பர்களே, அந்த கேவலத்திற்கு போகாதீர்கள். விவேகானந்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், அமிர்தம் கிடைக்கவில்லை என்பதனால் சாக்கடை நீரை அருந்துவேனோ என்று சொல்லியிருக்கின்றார். இது சாக்கடை நீர், துர்நாற்றம் உள்ளது. அந்த விஷத்தை நீங்கள் தயவு செய்து உட்கொள்ளாதீர்கள். அது உங்களையும் கொல்லும், உங்கள் குடும்பத்தையும் வாழ விடாமல் செய்துவிடும். துன்பத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த தீய பழக்கத்திலிருந்து அன்பர்களே நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும்.
வாழ்க வளவுடன். உங்கள் அன்பன் வள்ளலார் சுந்தர்.